Hi everyone. டைம் இப்போ 5:26 ஆயிடுச்சு, 27 ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி. நைட் தூங்க லேட் ஆகுது, காலையில் வரைக்கும் லேட் ஆகுது. ஸோ ஈவன் நைட் ஒரு சில பர்சனல் ஒர்க்ஸ் தூங்கி முடிக்கிறது அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நோ எக்ஸ்கியூசஸ். ஓகே, நாலு லேட் ஆகும் பார்த்துக்கிறேன். சரி, இப்போ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ணுறப்போ மீட் பண்ணலாம். ஹாய் காய்ஸ், டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 5:50 ஆச்சு. ரைட், 5:50 ஆச்சு. ஸோ இன்றைக்கி ஆல்ரெடி கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி எக்ஸசைஸ் ஹாஃப் அன் ஹவர் தான். ஹாஃப் அன் ஹவர் ஏன் கம்மியாயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் ஒர்க் அவுட் பண்ணப்பயே என்னால் அந்த ஹாஃப் அன் ஹவரோட அதுக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவே இல்லை. யோகா பண்ணேன், எக்ஸசைஸ் பண்ணேன், ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மெடிடேஷன் பண்ண போகிறோம். அப்புறம் அந்த ஆப்பில் இருக்கிற இன்றைக்கான எக்ஸசைஸ் எல்லாத்தையும் பண்ண போகிறோம். தென் ஐக்கு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி அதுதான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எனக்கு ஹேர் பேக் பண்ணணும். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இங்கே ஹாஃப் அன் ஹவர் அப்புறம் வாக்கிங் போயிட்டு வர்றது. வாக்கிங் போகிறதுனா நார்மலாக நான் டெய்லியும் கிளம்புற வாக்கிங் போகிறது, அது இல்லாமல் நைட் வாக் போகிறது. ஸோ அதெல்லாம் சேர்த்தனாலே அரௌண்டு 1 ஹவர் வந்துடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது செகண்ட் டே. ஃபஸ்ட் டே பாடி விட்டுரும், 2ஆவது நாள் வந்து பிரெயின் யோசிக்கும், இவன் என்ன எப்பயுமே பண்ணாமல் புதுசாக பண்ணுறானே, இப்படியே விட்டால் அப்போ கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு அவன் ரெசிஸ்ட் பண்ணும். அந்த ரெசிஸ்ட் பண்ண தான் நான் இங்கே தூங்கினது. அதுக்கப்புறம் தான் பிரெயின் திருப்பி எனக்கு கிளிக் ஆகி நம்ம எந்திரிச்சு போயே அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு வந்தேன். இல்லைன்னா அப்படியே விட்டுருந்தேன்னா இன்னும் தூங்கிட்டு தான் இருந்திருப்பேன். ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரெச்சிங் ஆரம்பிச்சிடலாம். சரிண்ணா? வாட்ச் டைம் ரன் பண்ணவே இல்லை. ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் நேற்று எக்ஸசைஸ் பண்ணி உடம்புலாம் எங்களை வலிக்குது. ஓகே, ஸ்ட்ரெச்சிங் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த ஆப்பில் போய்ட்டு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸசைஸ் பண்ணிட்டு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 28 மினிட்ஸ் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆப் ஒர்க் அவுட் அதை நான் உங்களுக்கு இங்கே அட்டாச் பண்ணுறேன். அண்டு அடுத்து நான் பண்ண போகிறது 5 மினிட்ஸ் மெடிடேஷன் அண்டு ஐ எக்ஸசைஸ் முடிச்சுட்டு போயிட்டு ஹேர் பேக் போடலாம். ஹேர் பேக் போட்டு குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம படிக்க உட்காரலாம். ஓகே, நான் மெடிடேஷன் முடிச்சுட்டு வரேன். பாய். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஐ எக்ஸசைஸ் முடிச்சாச்சு, மெடிடேஷன் முடிச்சாச்சு. நம்ம ஆரம்பித்தப்போ வந்து மணி 5:50. இப்போ டைம் 5:30. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் நம்ம ஒர்க் அவுட் எக்ஸசைஸ்ன்னு மொத்தமாக பண்ணி ஒர்க் அவுட் யோகா எல்லாமே சேர்த்து ஓவரால் எக்ஸசைஸ்ன்னு ஒரு 40 மினிட்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுக்கு கொஞ்சம் கிரேட் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஹேர் பேக். நான் ஹேர் பேக் வந்து யூஸ்வலாக எது யூஸ் பண்ணுறேன்னா,
இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் லாக்டவுன் டைமில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்னா வெந்தயத்தை நைட்டு ஃபுல்லாக சோக் பண்ணிட்டு அதே வாட்டரில் காலையில் அரைச்சி ஹேருக்கு அப்ளை பண்ணிப்பேன். அந்த டைமில் வந்து என் ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத் அண்ட் சில்கியாக அண்டு ஹேர் டென்சிட்டியும் எனக்கு பயங்கரமாக டெவலப் ஆச்சு. அது ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா எப்போயாச்சும் வீக்லி ட்வைஸ் தான் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. பட் நான் டெய்லியும் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறதுனால என் ஹேர் க்ரோத் வந்து அப்படியே ஹேர் ஃபால் அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வீக்லி ட்வைஸ் ட்ரைஸ். ஹேர் ரொம்ப ஆயில் ஃப்ரீயாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி பிரிட்டிலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீக்லி 3 டைம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நார்மலாக இருக்குன்னா வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா எனக்கு இப்போ ஹேர் க்ரோத் முக்கியம். ஸோ இப்போ போயிட்டு நம்ம ரெடி பண்ணலாம். ஹாய், இப்போ நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம். சோப் பண்ண வெந்தயம் இருக்குது, ரெடி பண்ணலாம். ஓகே, ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு மற்ற ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நான் யூஸ் பண்ணுறது குக்வெல் பிராண்டோட புல்லட் ஜெட் கிரைண்டர் தான். ஸோ நான் கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது. முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரேட் வந்து நான் வாங்கினப்போ அரௌண்ட் 2500 கிட்ட வந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்குன்னு அமேசானில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஹேர் பேக் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய். போகிறேன், ஹேர் பேக் போட்டேன். ஸோ நான் லாகின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து குளிச்சுட்டு வந்துட்டு அகைன் மறுபடியும் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இன்னொரு 1/2 hour வந்து கண்டினியூஸாக படிக்க போகிறேன். கண்டினியூஸாக 1 hour படிக்கிறதா வச்சுருந்தோம். பட் 8:30க்கு படித்து முடிச்சுட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புனா எனக்கு ஆஃபீஸ் போக லேட் ஆயிரும். ஸோ இப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, பாய். ரெடி ஆகிடுச்சு. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 8:15 ஆச்சு. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் படிப்போம். படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கிளம்பலாம் ஆஃபீஸ்க்கு. சரி, ஓகே, 15 மினிட்ஸ் கழிச்சுட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஹாய் எவ்ரிவன். 15 மினிட்ஸ்ன்னு சொன்னேன், பட் இப்போது 17 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, அப்போ 7லேருந்து 7:30 வரைக்கும் படிச்சிருக்கோம். ஸோ அதில் 1/2 hour. இப்போ இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ், 45 மினிட்ஸ். ஸோ இன்னும் 15 மினிட்ஸ் இதை படிக்க வேண்டியது இருக்குது. ஆஃபீஸ் போயிட்டு நான் மீதி 15 மினிட்ஸில் என்னென்ன படிக்க வேண்டியது இருக்கோ அதெல்லாம் நான் அங்கே முடிச்சுக்கிறேன். ஸோ எப்படி இருந்தாலும் நான் ஒர்க் ரிலேட்டடாக தான் படிச்சுட்ருக்கேன். ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். உங்களை எல்லாத்தையும் நான் ஈவினிங் மீட் பண்ணுறேன். அண்டு இன்னும் நான் முடிக்க வேண்டிய டாஸ்க்கு சேம் 5 liters ஆஃப் வாட்டர் அண்டு புக் படிக்கிறது. மேபி மெட்ரோவில் போகிறப்பே படிச்சுடுவேன், எல்லாம் ஈவினிங் ரூம் வந்து படிச்சுடுவேன். சரி, ஓகே, பாய். ஹாய் கைஸ், ஆஃபீஸ் போயிட்டு வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அண்டு இன்ஸ்டாகிராம் இன்றைக்கி 10 மணிக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பார்த்தேன். அது ரொம்ப நேரம் பார்க்கல, ஜஸ்ட் ஒரு வீடியோ சென்ட் பண்ணியிருந்தாங்க, சரி பார்க்க சொன்னாங்க. ஸோ அது மட்டும் தான் பார்த்தேன். அண்டு யூடியூப் பெருசாக பார்க்கல. இப்போ வர டைம் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு 1/2 hour கிட்ட பார்த்துருப்பேன். அண்ட் மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்புறம் வேறு என்ன, தண்ணி 5 லிட்டர்ஸ்க்கு மேலேயே குடிச்சாச்சு, பட் இன்னும் குடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ 5 லிட்டர்ஸ்க்கு மேலேயே போயிடுச்சு. எக்ஸசைஸ் காலையில் ஓரளவுக்கு பண்ணிட்டேன். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. அண்டு இன்றைக்கி கொஞ்சம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி அந்த நேற்று இருந்த ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சு. பட் இந்த கண்டினியூ பண்ண அந்த டிஸ்டர்பன்ஸ் வரும் தெரியுமா, டிஸ்டர்பன்ஸ் நிறையா வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் புக் படிக்கிறது வந்து மெட்ரோவில் படித்தேன். மெட்ரோவில் புக் படிக்கிறதுல ஒரு பெனிஃபிட் என்னென்னா, பெனிஃபிட்னு சொல்ல முடியாது, சுற்றி ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஆனால் அந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்கள் ஃபோக்கஸை புக்கில் கொண்டு வரதுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்கும். பட் அதை நீங்கள் பழகிட்டிங்கன்னா எந்த ஒரு என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் ஈஸியாக
படிக்க முடியும். ஒரு ஒர்க்கில் நீங்கள் ஒரு மெஸ்ஸியான ஒரு க்ரௌடான என்வரான்மெண்ட்லேயும் நீங்கள் ஒரு ஒர்க்கை முடிக்கணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னா அந்த ஃபோக்கஸ் உங்களுக்கு அது கொண்டு வரும். ஸோ நான் இப்போ அதான் அதுவும் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். மேபி இந்த இண்டஸ்ட்ரி சேலஞ்சில் வந்து நிறைய சேஞ்சஸ் வரலாம். சரி, ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் தி வீடியோ. ஸோ நான் என்னோட இன்றைக்கி என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம், ஐ மீன் என்னோடய மொபைல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நான் இங்கே காட்டுறேன். அண்டு வேறு எதாவது சொல்லணுமா? இல்லை, எதுவும் இல்லை. நாளைக்கு காலையில் மீட் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ எந்த ப்ராக்ரஸில் இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு மார்னிங் மீட் பண்ணுறேன் உங்களை. அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் சந்தோஷ். லவ் யூ ஆல். பை.